இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் வெர்டிக்கல் லிஃப்ட் சீ பிரிட்ஜான த நியூ பாம்பன் பிரிட்ஜ் ஏப்ரல் 6, 2025 பிரைம் மினிஸ்டர் மோடியால் இனாகிரேட் பண்ணப்பட்டுச்சு. இந்த ஸ்பெஷல் டே அதுமா ராமேஸ்வரத்துலேருந்து தாம்பரத்துக்கு நியூ ட்ரெயின் சர்வீஸ் வந்து ஆப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பிரைம் மினிஸ்டர் மோடி இந்த புது பாலத்தை ஓப்பன் பண்ணதோட அந்த புது ட்ரெயின் சர்வீஸும் வந்து ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாங்க. இந்த ட்ரெயின் தான் புதுசாக கட்டின பாலம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பேசஞ்சர்ஸோடு கிராஸ் பண்ண போகிற மொதல் ட்ரெயின். இந்த வீடியோவில் புதுசாக இனாகிரேட் பண்ணப்பட்ட ராமேஸ்வரம் டு தாம்பரம் போகிற ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். இதில் புது பாம்பன் பாலம் வழியாக ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரெயினில் கிராஸ் பண்ண போகிற எக்ஸ்பீரியன்ஸ், டைமிங்ஸ், அந்த ட்ரெயின் போகிற ரூட் எல்லா டீட்டெயிலும் வீடியோவில் பார்க்கலாம். சென்னையிலேருந்து மண்டபம் ஸ்டேஷன் வரைக்கும் ட்ரெயினில் வந்துட்டு அங்கேருந்து ஒரு ஷேர் வெஹிக்கிள் ராமேஸ்வரம் போகிற வழியில் இந்த புது பாம்பன் பாலத்தை பார்த்துட்டு இருந்தோம். இனாகரேஷன் ஒர்க்குக்காக ஸ்டேஜ்லாம் டெக்கரேட் பண்ணி ரெடியாக வச்சுருக்காங்க. செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டைட்டாக இருந்துச்சு. ராமேஸ்வரக்குள்ளே என்ட்ரி ஆகிற எல்லா வெஹிக்கிள்ஸும் தரவாக செக் பண்ணிட்டு தான் உள்ளே விடுறாங்க. பிரைம் மினிஸ்டர் மண்டபம் பக்கத்தில் ஹெலிபேடில் வந்து இறங்குவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால மண்டபம் வந்து ராமேஸ்வரக்கும் வழி நெடுவ வந்து பார்த்திங்கன்னா பயங்கர செக்யூரிட்டி, ஒரு 100 அடிக்கு ஒரு போலீஸ் வந்து நின்றுட்டு இருந்தாங்க. ராமேஸ்வரத்தில் கோயில் பக்கத்தில் ரேண்டமாக ஒரு பிளேஸில் நான் ஸ்டே பண்ணியிருந்தேன். லக்கிலி பாம்பன் பாலம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டர் மோடி அந்த ரூட்டில் தான் வந்து கோயிலுக்கு தரிசனத்துக்கு போனார். இந்த இனாகுரல் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறதுக்காகவே நான் ராமேஸ்வரம் ரீச் பண்ணியிருந்தேன். ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு கரெக்டாக ஒரு 3 மணிக்கு மேலே கிளம்பிட்டேன். லாஸ்ட் 2 இயர்ஸாக எந்த ஒரு ட்ரெயின் சர்வீஸும் ஆப்ரேட் பண்ணாமல் இந்த ரயில்வே ஸ்டேஷன் ஃபுல்லாக மெயின்டெனன்ஸ் அண்ட் ரெனோவேஷன் ஒர்க்லாம் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸ்டேஷன் வாசலே நியூ சர்வீஸ் வந்து இனாகுரேட் பண்ணுற பேனரும், சிட்டி ஃபுல்லாக இதே பேனரும் வச்சுருக்காங்க. ஸ்டேஷன் பொறுத்த வரைக்கும் டோட்டலாக ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டு இருக்குது. எல்லா பில்டிங்ஸுமே இப்போ தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி வந்து இருந்துச்சு. இருந்தாலும் அங்கங்கே போர்டு வச்சுருக்காங்க, செக்யூரிட்டி வச்சுருக்காங்க. ஸோ பேசஞ்சர்ஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து எங்கே போகணும்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலுமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒரு ரயில்வே ட்ராக் அதோட எண்ட் ஆகிற ஒரு பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா ராமேஸ்வரத்தில் நம்மளால் பார்க்க முடியும். நம்ம போகிற ட்ரெயின் முதல் பிளாட்ஃபார்ம்லேயும் பார்த்திங்கன்னா ரெடியாக வந்து நின்றுருக்கு. ட்ரெயின் நம்பர் 16104 ராமேஸ்வரம் டு தாம்பரம் போகிற இந்த ட்ரெயினை பாம்பன் எக்ஸ்பிரஸ் சொல்லிட்டு சில பேர் சொல்கிறாங்க. பட் அங்கே டிஸ்பிளேல எதுவும் போடலை. இந்த ட்ரெயின் பொறுத்த வரைக்கும் ராமேஸ்வரத்துலேருந்து தாம்பரம் போகிற டைரெக்ஷனில் பின்னாடி ஒரு அண்டர்சரும் முன்னாடி 2 அண்டர்சரும் கொடுத்துருக்காங்க. ஒரு 2 டயர் ஏசி கோச்சும் 5 3 டயர் ஏசி கோச்சும் கொடுத்துருக்காங்க. ஸ்லீப்பர் பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெயினில் மொத்தம் 6 ஸ்லீப்பர் கிளாஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இனாகுரேஷன் டே அப்படின்றதுனால ட்ரெயின் ஃபுல்லாக சூப்பராக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா பூ மாலை போட்டு ஜன்னல்லாம் பூ தொங்க விட்டுருக்காங்க. ஒரு கோச்சுடைய என்ட்ரன்ஸ்லையும் சின்னதாக ஒரு வாழைக்கண்ணும் வச்சுருக்காங்க. இந்த இனாகுரல் ரன்னை ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஃபீலாகவும் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்துச்சு. ட்ரெயினோட இன்ஜின் பொறுத்த வரைக்கும் ட்ரை கலர் இந்தியன் ஃப்ளாக் லைப்ரரியில் அழகாக டெக்கரேட் பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க. ட்ரெயின் பொறுத்த வரைக்கும் இனாகிரேஷனுக்காக மண்டபம் வந்து ராமேஸ்வரம் வரைக்கும் ஒரு சாம்பிள் ரன் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ பிரைம் மினிஸ்டர் பாம்பன் பிரிட்ஜ்லேருந்து ஃப்ளாக் ஆஃப் பண்ணி இந்த ட்ரெயின் வந்து அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணி ராமேஸ்வரம் ரீச் பண்ண மாதிரி வந்து ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக அந்த ட்ராவல் பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் அஃபிஷியல்ஸ் மட்டும் தான் அலோட். ஸோ ராமேஸ்வரத்துலேருந்து இப்போ கிளம்ப போகிறது தான் இந்த ட்ரெயினுக்கு ஃபஸ்ட் அஃபிஷியல் ரன். ட்ரெயினோட கோச்சஸ் பொறுத்த வரைக்குமே 2024-25 மேனுஃபேக்சர் பண்ண பிராண்ட் நியூ கோச்சஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லா ட்ரெயினில் இருக்க மாதிரி பேசிக் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. LHPRXல என்னென்னலாம் வருமோ அது எல்லாமே இருக்குது. ரெஸ்ட் ரூம் பொறுத்த வரைக்குமே இந்தியன் ஸ்டைல் வெஸ்டர்ன் ஸ்டைல் சொல்லிட்டு 2மே கொடுத்துருக்காங்க. ஸ்மோக் டிடெக்டர், ஏர் பியூரிஃபையர், ஹேண்ட் வாஷ் சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதை நீட்டாக மெயின்டைன் பண்ணாலே சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு டே அன்றைக்கி ராமேஸ்வரத்துலேருந்து கிளம்பும் போது இந்த ட்ரெயினில் பெருசாக கூட்டம் இல்லை. ஸ்லீப்பர் கிளாஸ் எல்லாமே ஓரளவுக்கு ஃப்ரீயாகவே தான் இருந்துச்சு. அதுலேயும் சில ராமேஸ்வரம் டு ராமநாதபுரம் ஸ்ட்ரெச் மட்டும் தான் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஸ்லீப்பர் பர்த் இருக்கிற கேபின் பொறுத்த வரைக்கும் ஒரு மிரர் கொடுத்துருக்காங்க. மற்ற ட்ரெயின் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி தெரிஞ்சது. 3 சார்ஜிங் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் எல்லா பர்த்துக்குமே ஒரு வாட்டர் பாட்டில் ஹோல்டர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சைடு அப்பர் சைடு லோயர் சைடு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சார்ஜிங் பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தம் 8 பேருக்கு 4 சார்ஜிங் பாயிண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த இனாகுரல் ரன்னை பார்க்கறதுக்கு மட்டுமே ரயில்வே ஸ்டேஷனில் மக்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க. ட்ரெயினோடைய டைமிங்ஸ் பொறுத்த வரைக்கும் ஈவினிங் 4 மணி போல் ராமேஸ்வரத்துலேருந்து கிளம்பி நெக்ஸ்ட் டே மார்னிங் 3:45க்கு தாம்பரம் ரீச் ஆகும். ட்ரெயின் நம்பர் 16104 இனாகுரல் டே அன்னைக்கு கரெக்டாக 4 மணிக்கு ராமேஸ்வரத்துலேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிச்சு. ட்ரெயின் ஃப்ரீயாக இருந்தனால அழகாக ஒரு சைடில் ஒரு கிட்ட ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட்டாக பார்த்து வந்து செட்டில் ஆயாச்சு. அப்போ தான் பாம்பன் பாலத்தை ஃப்ரீயாக பார்க்கலான்னு சொல்லிட்டு இந்த இனாகுரல் டே அன்னைக்கு நம்ம ட்ரெயினுக்கு அப்புறம் 2 ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ட்ரெயின் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ராமேஸ்வரத்துலேருந்து ஸ்கூல் பசங்களோட வந்து அந்த பாம்பன் பிரிட்ஜை கிராஸ் பண்ணுற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இனாகுரல் டே அன்னைக்கு இந்த பாம்பன் பிரிட்ஜில் ட்ரெயினில் போகணும்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை இருந்துச்சு. அது எப்படியோ நிறைவேறிடுச்சு. ஃபைனலி 2 இயர்ஸ்க்கு அப்புறம் ராமேஸ்வரத்துலேருந்து ட்ரெயின் சர்வீஸ் வந்து ஆப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த ட்ரெயின் பொறுத்த வரைக்கும் ராமேஸ்வரத்தில் எடுத்துனா அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து ராமநாதபுரம் தான் நிற்கும். நடுவில் எந்த ஸ்டாப்புமே நிற்காது. சில ட்ரெயின் பார்த்தீங்கன்னா மண்டபம், பாம்பன் சொல்லி ஸ்டேஷன்ஸில் நிற்கும். பட் இந்த ட்ரெயின் ராமேஸ்வரம் எடுத்தோன்னா அடுத்து வந்து ராமநாதபுரம் தான் நிற்கும். இந்த ஜேர்னியோடைய ஒரு முக்கியமான நேரம் வந்துருச்சு. அதுதான் நம்ம ட்ரெயின் வந்து பாம்பன் பாலத்தை கிராஸ் பண்ணுறது. ஆல்மோஸ்ட் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த லெஃப்ட் சைடில் இருக்க விண்டோ கிட்ட வந்து நின்றுட்டாங்க.
இந்த பாம்பன் பாலத்தோட ஹிஸ்ட்ரி பற்றி பார்ப்போம். 2014 வருஷம் பழைய பாம்பன் பாலத்தை அப்கிரேட் பண்ணலாம் சொல்லி டிசைட் பண்ணியிருக்காங்க. ஆனால் 2018க்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பழைய பாலத்தில் வந்து பிரச்சனை வந்திருக்கு. ஸோ 2020 அப்போ பேரலாக புது பாலம் கட்டலாம் சொல்லி டிசைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2022 டிசம்பர் மாதத்தோட பழைய பாலத்தில் வந்து ட்ரெயின் சர்வீஸ் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க சேஃப்டி ரீசன்ஸ்க்காக. கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷத்துக்கு மேலே கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பண்ணதுக்கப்புறம் 2024 அக்டோபர் மாதம் இந்த பிரிட்ஜில் ட்ரெயின் வந்து ட்ரையல் ரன் பண்ணியிருக்காங்க. புது பாம்பன் பாலத்தில் கப்பல் கிராஸ் பண்ணுறதுக்காக ஒரு வெர்டிகல் லிஃப்ட் செக்ஷன் வச்சுருக்காங்க. அந்த செக்ஷன் பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட 72 ஃபீட்டு வந்து ஹைட்டுக்கு வந்து மேலே மூவ் ஆகும். பழைய பாம்பன் பிரிட்ஜ் பார்த்திங்கன்னா சைடில் தான் வந்து லிஃப்ட் ஆகும். ஸோ இது ஒரு டிசைன் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பிரிட்ஜில் ட்ரெயினோட ஸ்பீடு பொறுத்த வரைக்கும் 50 km/h ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்துச்சு. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 75 km/h வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க. பிரிட்ஜோட ஹைட்டு பொறுத்த வரைக்கும் கடல் மட்டத்துலேருந்து 41 ஃபீட்டு ஹைட்டில் வந்து கட்டியிருக்காங்க. இதுவே பழைய பிரிட்ஜ் பார்த்திங்கன்னா வெறும் 10 அடி உயரத்தில் தான் கட்டியிருக்காங்க. அண்ட் பழைய பிரிட்ஜில் ட்ரெயினுமே பார்த்திங்கன்னா 10 km/h ஸ்பீடில் தான் ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகும். ஃபியூச்சரில் டபுள் ட்ராக்காக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு எல்லா ஃபெசிலிட்டியுமே வச்சுருக்காங்க. இப்போதைக்கு சிங்கிள் ட்ராக் தான் இந்த பிரிட்ஜில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் இந்த பாம்பன் பாலம் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான இன்ஜினியரிங் மார்வல் அப்படின்னே சொல்லலாம். இத்தனை நாள் ட்ரெயின் சர்வீஸ் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்க மண்டபம் ஸ்டேஷனுக்கு நம்ம ட்ரெயினுக்கு ஹால்ட் கிடையாது. ஸோ அந்த ஸ்டேஷனை ஸ்கிப் பண்ணிட்டு போகும்போது வேகமாக போச்சு. அங்கே இருக்க மணல் புல் இதெல்லாம் கிளப்பிட்டு சூப்பராக ட்ராவல் பண்ணி போயிட்டு இருந்துச்சு. ராமநாதபுரம் பொறுத்த வரைக்கும் ஷெட்யூல்டு டைம் பார்த்தீங்கன்னா 4:50க்கு ரீச் ஆகும் அப்படின்னு மாதிரி போட்டிருக்காங்க. ஆனால் ஒரு 10 மினிட்ஸ் ஏரியா 4:40க்குலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயின் வந்து ராமநாதபுரம் வந்து ரீச் ஆகிடுச்சு. அன்ரிசர்வ்ட் ஸ்லீப்பர் சொல்லிட்டு நிறைய பேர் இந்த ராமேஸ்வரம் டு ராமநாதபுரம் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாங்க. வெறும் அந்த பாம்பன் பாலம் பார்க்கறதுக்குனே வந்து நிறைய பேர் ஈகராக வந்திருந்தாங்க இந்த ட்ரெயினில். இந்த ட்ரெயின் ராமேஸ்வரத்துலேருந்து சென்னையில் இருக்க தாம்பரம் வரைக்கும் தான் போகும், எக்மோர் போகாது. இதுக்கு ஃபேர் பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர் கிளாஸில் 350 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. 3 டயர் ஏசியில் 950 ருபீஸும் 2 டயர் ஏசியில் 1355 ருபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க. ராமநாதபுரம் அடுத்து பரமக்குடி ஸ்டேஷன் தான் வந்து இந்த ட்ரெயினுக்கு ஹால்ட் கொடுத்துருக்காங்க. பரமக்குடிக்குமே ஆன் டைம் வந்து ட்ரெயின் ரீச் ஆகிடுச்சு. ஜேர்னி பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சூப்பராக ஃபாஸ்ட்டாகவே இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஸ்டேஷனான மானாமதுரைக்கு ஒரு 15 நிமிஷம் ஏர்லியாகவே வந்தாச்சு. மானாமதுரையில் டீ ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்து அவைலபிளாக இருந்துச்சு. இந்த ட்ரெயின் வந்து புது டைமிங்கில் போகுது அப்படின்னால பெருசாக ஸ்டேஷனில் கூட்டமும் இல்லை, வெண்டார்ஸும் பெருசாக அவைலபிளாக இல்லை. ஆனால் ஃபஸ்ட்டு டேக்கு மட்டும் தான் இப்படி இருக்கும். அதுக்கப்புறம் வர ஜேர்னிஸில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வெண்டார்ஸுமே இருப்பாங்க, ஷாப்ஸ்லாம் அவைலபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரெயினோட ஸ்பீடு பொறுத்த வரைக்கும் 110 km/h வரைக்கும் ட்ராவல் பண்ணி போயிட்டு இருந்துச்சு. இந்த ட்ரெயினோட கோச்சஸ்க்கு 135 வரைக்கும் வந்து மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஆனால் நம்மளோட ரூட் பொறுத்த வரைக்கும் 110 தான் வந்து ஸ்பீட் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. சிவகங்கை, காரைக்குடி சொல்லிட்டு நம்ம ட்ரெயின் போகிற எல்லா ஸ்டேஷனுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் டே அன்றைக்கி இயர்லியாகவே வந்து ட்ரெயின் வந்து ரீச் ஆகிடுச்சு. என்னதான் இனாகுரல் ரன்னாக இருந்தாலும் இந்த ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்க்கும்போது RAC வெயிட்டிங் லிஸ்ட் வரைக்குமே வந்து போச்சு. ஸோ இந்த ட்ரெயினுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல டிமாண்ட் இருக்குது. சென்னை போகிற எல்லா ட்ரெயின் மாதிரி காரைக்குடி வரைக்குமே இதே ரூட்டு தான் வந்து இந்த ட்ரெயின் வருது. காரைக்குடிக்கு அப்போ தான் வேறு ரூட்டில் வந்து இந்த ட்ரெயின் ட்ராவல் பண்ணோம். இந்த ட்ரெயினோட ரூட் பொறுத்த வரைக்கும் ராமேஸ்வரத்துலேருந்து கிளம்பி பரமக்குடி, மானாமதுரை, சிவகங்கை வழியாக காரைக்குடி வந்துட்டு அங்கேருந்து அறந்தாங்கி, பட்டுக்கோட்டை, திருத்துறைப்பூண்டி, திருவாரூர் போயிட்டு அதுக்கப்புறம் மயிலாடுதுறை வழியாக மெயின் லைன் வழியாக விழுப்புரம் போனதுக்கப்புறம் சென்னை வந்து ரீச் ஆகுது. டோட்டலாக இந்த ட்ரெயின் 618 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணுது. காரைக்குடிக்கு அப்புறம் வந்த அறந்தாங்கி ஸ்டேஷனும் சரி, அதுக்கப்புறம் அந்த பட்டுக்கோட்டை ஸ்டேஷனும் சரி, 2 ஸ்டேஷன்லையுமே மக்களும் சில பொலிட்டீஷியன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயினை வரவேற்கிறதுக்காக ரயில்வே ஸ்டேஷனில் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அங்கே இருக்க மக்களுக்கு பார்த்தீங்கன்னா சென்னைக்கு டெய்லி போகிற டேரக்ட் ட்ரெயின்ஸே கிடையாது. வீக்லி ஒரு ட்ரெயின் தான் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேஸ் ஆர் 3 டேஸ் வந்து இந்த ரூட்டில் கிராஸ் பண்ணி சென்னைக்கு ரீச் பண்ணும். ஸோ சென்னைக்கு போகிற முதல் டைரக்ட் ட்ரெயினை எல்லா மக்களும் வந்து சந்தோஷமாக வந்து ஸ்டேஷனில் வந்து வரவேற்றுட்டு இருந்தாங்க. ட்ரெயினில் வந்தவங்களுக்கு ஸ்வீட்ஸ்லாம் கொடுத்து அங்கே இருக்க மக்கள் அவங்களோட ஹாப்பினஸை வந்து வெளிப்படுத்தினாங்க. அதுலேயும் பட்டுக்கோட்டையிலாம் பார்த்தீங்கன்னா ட்ரம்ஸ் அண்ட் மியூசிக்லாம் போட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அடுத்து வந்த திருத்துறைப்பூண்டி ஸ்டேஷன்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஏர்லியாகவே நம்ம ட்ரெயின் வந்து ரீச் ஆகிடுச்சு. அங்கேயுமே பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து இந்த ட்ரெயினை வரவேற்கிறதுக்காக காத்துட்டு இருந்தாங்க பிளாட்ஃபார்மில். அண்ட் ட்ரெயினுடைய ஃப்ரண்ட்லேயுமே வந்து மேலத்தாள சவத்தெல்லாம் கேட்டு இருந்துச்சு. பட் நான் ஃப்ரண்ட்டில் போய் எதுவும் பார்க்கல. திருத்துறைப்பூண்டிக்கு அப்புறம் இந்த ரூட்டில் இருக்க ஒரு மெயின் ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா திருவாரூர் ஜங்ஷன். நைட் ஒரு 9:30 மணி போல் இந்த ஸ்டேஷன் ரீச் ஆச்சு. அண்ட் ஃபுட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஷனில் வந்து அவைலபிளாக இருக்குது. நம்ம ட்ரெயின் பிளாட்ஃபார்ம் நம்பர் 4ல் வந்துட்டு இருந்துச்சு. அங்கே இருக்க ஒரு கேன்டீனில் வந்து நான் ஃபுட்டு வாங்கிட்டேன் நைட் சாப்பாடுக்கு. ஸோ நீங்கள் இந்த ட்ரெயினில் வரப்போ இன்கேஸ் அறந்தாங்கி, பட்டுக்கோட்டையில் எதுவும் வெண்டார்ஸ் இல்லை அப்படின்னா உங்களுக்கு திருவாரூர் மட்டும்தான் ஒரே ஆப்ஷன் ஃபுட்டு வாங்குறதுக்கு.
நைட்டு டின்னர்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தூங்குறதுக்கான டைம் வந்துருச்சு. ஏன்னா ஏர்லி மார்னிங் சென்னைக்கு வந்து இந்த ட்ரெயின் ரீச் ஆகுது. ஸோ கொஞ்ச நேரம் தூங்கணும்னு சொல்லிட்டு நைட்டு தூங்க போயாச்சு. திருவாரூருக்கு அப்புறம் மார்னிங் ஒரு 3 மணிக்கு மேலே நம்ம ட்ரெயின் வந்து வண்டலூர் கிராஸ் பண்ணி வேகமாக போயிட்டு இருந்துச்சு. தாம்பரத்துக்கு வெளியே சிக்னலுக்காக ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணாலுமே நம்ம ட்ரெயின் இயர்லியாக 3:25 பார்த்தீங்கன்னா தாம்பரம் ஸ்டேஷன் வந்து ரீச் ஆகிடுச்சு. செங்கல்பட்டுலேருந்து தாம்பரம் வரதுக்கு இந்த ட்ரெயினுக்கு நிறையவே எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்துருக்காங்க. ஃபைனலி இனாகரல் ரன்னில் இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணது ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நம்ம ஆன் டைம் வந்து கிளம்பி கரெக்டாக பிஃபோர் டைம் வந்து தாம்பரம் வந்து ரீச் ஆகியாச்சு. டெய்லி ஆப்ரேட் பண்ணுறதுனால இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். மீடியா பீப்புள் சிலர் மக்களை வந்து இன்டர்வியூமே எடுத்திருந்தாங்க. ராமேஸ்வரம் பிரிட்ஜ் ஓப்பன் பண்ணி அதில் ட்ரெயின் லான்ச் பண்ணது இல்லாமல் ஒரு புது ரூட்டில் சென்னைக்கு வந்து சர்வீஸ் ஆஃபர் பண்ணுறது ரொம்ப சூப்பரான விஷயமா இருக்குது. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.